நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சியின் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். ஒரே என்ன சொல்றது, ஒரு கொண்டாட்டத்துடைய நாட்கள் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அடுத்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோரோட வீட்லயும் கொண்டாட்டம் மகிழ்ச்சி இருக்கும். ஸோ அதனை குறித்து இன்றைய நாள் இந்த தலம் அப்படின்றது நமக்கு ஒவ்வொரு நாளுமே உற்சாகத்தை தரக்கூடியதான். அந்த வகையில நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு வயதான தாத்தா, கண்ணு தெரியாத ஒரு தாத்தா என்ன பண்றாரு, தேங்காய். ரெண்டு பேர், ஒரு வயதான தாத்தா ஒரு கண் தெரியாத தாத்தா. சரி, ஓகே. ஒரு வயதான தாத்தா, அவருக்கு கண்ணு தெரியல, சரியா? அவர் என்ன பண்றது, தேங்காய் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு. தேங்காய் வித்துட்டு இருக்கப்போ ஒரு பையன் கிட்ட அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, போயிட்டு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்றாங்க. அந்த பையனும் வரான். அந்த தாத்தா கிட்ட போய் தேங்காய் கேட்கறான். அவரும் கொடுக்குறாரு. ஒரு தேங்காய் எவ்வளவு தாத்தான்னு கேட்கறான். 20 ரூபாப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் காசை கொடுத்துட்டு அவனுக்கு அந்த தாத்தா கண்ணு தெரியல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் என்ன சொல்றாரு, தாத்தா மீதி காசு கொடுங்க அப்படின்னு. ஏன்பா நீ எவ்வளவு கொடுத்த? நான் 50 ரூபா கொடுத்தேன் தாத்தா. அப்படியா, சரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த காசு போட்டிருக்க அந்த பாக்ஸையே அப்படியே எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுக்குற. அப்பா நீ இதை திறந்து எடுத்துக்கோப்பா, மீதி சில்லறையா அப்படின்னு. இன்னுங்க தாத்தா பெட்டியை என்கிட்ட கொடுத்துறீங்க, எனக்கு தான் கண்ணு தெரியாதாப்பா, நீ எடுத்துக்கோ பேலன்ஸ் காசு எவ்வளோ அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் அப்படியே கண்ணீர் மல்க அப்படி நின்றுட்டு இருக்கான். நம்ம அந்த தாத்தா கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு ஏமாத்தணும்னு நினைச்சோம். ஆனா அந்த தாத்தா நம்ம கிட்ட அன்போட எவ்வளவு நம்பிக்கையோட அந்த அவருடைய பணப்பெட்டி எடுத்து நம்ம கிட்ட கொடுத்தாரு. இவரை போய் நம்ம ஏமாத்த பார்த்தோமே, இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அங்கிருந்து மனம் திரும்பி காசெல்லாம் எதுவுமே எடுக்காமையே, ஆனா நான் தாத்தா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையும் இதே மாதிரிதான். ஒருத்தவங்களை நம்ம ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி அவங்கள போய் இப்படிதான் நினைப்போம், நம்ம ஏமாத்திடணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுடைய நம்பிக்கையும் அன்பும் நம்மளை மாற்றும். கண்டிப்பா. அதான் ஐயன் வள்ளுவன் அழகா சொல்லியிருக்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விடு. ஸோ அப்போ அந்த நன்மையும் நல்ல விஷயங்கள் நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களே வெட்கி தலை குனிந்து அதுல இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை கற்றுக்கொள்வார்கள். ஸோ இது போல நமக்கும் லைஃப்ல சில இன்சிடென்ட்ஸ் என்ன பண்ணிருக்கோம், நடந்திருக்கும். நாமும் நல்ல மாற்றம் கண்டிருப்போம். நல்ல கதை, நல்ல சிந்தனை. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் அறிந்து பேசுமே. தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் பார்வை அழைத்திட தயக்கமின்றியே அவர் பாதை சென்ற சீடரே, தாய் திருச்சபையின் முதல் தலைவராக வீற்றிடும் பாக்கியம் கொண்ட மறை போற்றுகின்ற தூதரே, இயேசுவின்
கல்லெறினால் புதுமை செய்த புனிதரே, இன்னல்கள் துளைத்தும் மனம் உடைபடாத பாறையே, இயேசுவின் அன்பினில் இணைந்திருந்த மகிமையே, கிறிஸ்தவம் காக்கும் பெரும் தூணான தூதரே, தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டீரே, உம் தலைவர் போல மாட்சியாய் உயிரும் தந்தீரே. வாழ்க வாழ்க தூதரே, தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க தூதரே, தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எஸ், இந்த இனிய காலை வேளையில் நாம் ஒரு சிறப்பான சிந்தனையை தான் சிந்திக்க போறோம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது இறை மக்களுக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான சிந்தனை என்ன? ஸோ இன்னைக்கான நாளில் என்ன சிந்தனை நாம் சிந்திப்பதற்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நேற்று நம்ம எல்லாரும் ஆலயங்களுக்கு சென்றிருப்போம், திருச்சிலுவை ஆராதனையில பங்கெடுத்திருப்போம், வே ஆஃப் தி கிராஸ் திருச்சிலுவை பாதையில பங்கெடுத்திருப்போம். அதனுடைய இறுதி நிலையாக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருப்போம், அடக்கம் செய்திருப்போம். ஸோ இப்போ இன்றைக்கு நாளில் அதை இரவு நம்ம என்ன பண்ண போறோம், இயேசு கிறிஸ்து மரித்த 3ஆம் நாள் உயிர் தள்ளக்கூடிய அந்த ஈஸ்டர் விழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த அடக்கம் செய்தல் அப்படின்னு ஒரு விஷயம் அங்க ஒரு அமைதி இருக்கு இல்லையா? அப்போ அது போல என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை என்ன பண்ணணும், புதைக்கணும். அது என்ன அதை தான் எனக்கு என்ன பண்ண போறோம், புதைக்க போறோம். இன்னைக்கு என்ன முதல் விஷயம், நம்ம எதை புதைத்து விட வேண்டும் அப்படின்னா நம்முடைய ஈகோ. இந்த உலகம் அப்படிங்கிறப்போ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்து எனக்கு ஞாபகம் வருது. இந்த வீடியோல வந்து ஒருத்தர் நீயா பெருசா நான் பெருசா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீ இவ்வளவு சண்டைகள் போய்கிட்டே இருக்கிறப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய அளவு என்ன, அந்த உலகத்தை மொத்தமா எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா மனிதன் எப்படி தோணும், ஒரு புள்ளியை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறான். சோ ஒரு கடுகு கூட பெருசு, ஒரு வெறும் புள்ளியை காட்டிலும் ஒரு சின்ன ஒரு இங்க் பேனாவே ஒரு ரீஃபில் பேனாவை வச்சு டக்குனு ஒரு டாட் வச்சா அந்த டாட்டை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இந்த உலகத்துல மனுஷன் என்ன பண்றான் இருக்கிறான். அந்த உலகம், அந்த பால்வெளி அப்படிங்கிறதுக்கு போறப்ப நிறைய கேலக்சிஸ், நிறைய யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அதுல நாம இருக்கக்கூடிய பூமியே பாத்தீங்கன்னா ஒரு டாட்டுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ அந்த பூமியே டாட்டுக்கு கீழேனா அதுக்கும் ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஒரு அற்ப மனிதராக நம்ம என்ன பண்றோம் இருக்கின்றோம். ஆனா நமக்குள்ள ஈகோ மட்டும் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸை காட்டில ரொம்ப ரொம்ப பெரிய ஈகோவா வச்சிருக்கிறோம். நான் போய் மன்னிப்பு கேட்கறதா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் போய் இந்த இடத்துல இறங்கி போறதா. சோ பல நேரங்கள் இந்த ஈகோக்கள்னாலேயே நம்ம என்ன பண்றோம், நிறைய நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல வாய்ப்புகளை, நல்ல நல்ல மனிதர்களை எல்லாம் என்ன பண்ணிடுறோம், இழந்து பிடிக்கிறோம். சோ அப்ப அந்த ஈகோவை என்னுள் நான் முதலில் புதைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அதை புதைக்கணுங்க அப்படின்றதுக்கான முயற்சியை எடுப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர், மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர், மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், பேருளியை ஆடையன அணிந்துள்ளவர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர், மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர், மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று பாஸ்காவுக்கு முந்திய நாள். பாஸ்கா திருவிழிப்பை இன்று இரவிலே கொண்டாடப் போகின்றோம். இன்றைய திருவிழிப்பு சடங்கிலே முதல் திருப்பாடலாக வருகிற திருப்பாடல் 104. பல்லவியாக ஜெபிக்கக்கூடிய
ஜெபம். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். அன்புமிக்கவர்களே, திருப்பாடல் 104 உயிரனைத்தையும் படைத்து அதை தாங்கி அதை வாழ்வித்து பராமரிக்கின்ற இறைவனை புகழும் ஒரு உன்னதமான பாடல். அது படைப்பின் புகழ் பாடல். படைப்பிலே செயலாற்றும் இறைவனை புகழும் ஒரு திருப்பாடல். பாஸ்கா திருவிழிப்பிலே இத்திருப்பாடல் இயேசுவினுடைய உயிர்ப்பை மட்டும் அறிவிக்காது, கடவுளுடைய புது படைப்பையும் அறிவிக்கிற ஒரு திருப்பாடலாக இத்திருப்பாடல் பயன்படுத்தப்படுகின்றது. கடவுள் பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். 2வது வசனம். கடவுள் படைப்பிலே தாம் ஒளியின் ஊற்றாக இருப்பதாக வெளிப்படுத்துகின்றார். அவர்தான் அனைத்திற்கும் வெளிச்சம் தருகின்றார். ஒளி அனைத்தும் அவரிடமிருந்தே புறப்படுகின்றன. பாஸ்காவிலே கிறிஸ்து பாவம் மற்றும் சாவு ஆகிய இருளை அழித்து புது ஒளியாக வருகின்றார், புத்தொளியை தருகின்றார் என்ற செய்தி வழங்கப்படுகின்றது. கடவுள் உலகை அடித்தளமிட்டு நிறுவினார் என்று 5-6 வசனங்களிலே படிக்கப் போகின்றோம். தொடக்கத்தில் உருவமற்ற நிலையிலே, ஒழுங்கற்ற நிலையிலே படைப்பு இருந்தது. ஆனால் கடவுள் படைப்பு செயலின் மூலம் அனைத்தையும் சிறப்பாகி ஒழுங்காக்கி ஒரு அமைப்பை கொண்டு வருகின்றார். எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து அனைத்தையும் நல்லதென கண்டார். எல்லா படைப்புகளுக்கு மத்தியிலும் ஒருங்கமைவு இருந்தது. ஆனால் பாவம் வந்ததும் எப்பொழுதோ அப்பொழுது அனைத்தும் சிதைந்தது. எனவே அங்கு ஒழுங்கற்ற நிலை இருந்தது. இயேசு தம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பினாலே அனைத்தையும் மீண்டும் ஒழுங்கு அமைவிற்கு கொண்டு வருகின்றார். மீண்டும் உலகை, படைப்பை சீரமைக்கின்றார் என்பதை இத்திருப்பாடல் நினைவூட்டுகின்றது. கடவுள் தண்ணீரை கொடுத்து படைப்புகளுக்கு வாழ்வளிக்கின்றார். 10-12 வசனங்களிலே படிக்கின்றோம். உயிர் வாழ தண்ணீர் அவசியமாக இருக்கின்றது. கடவுள் தண்ணீரை கொடுத்து மிருகங்களையும் பறவைகளையும் சுற்றுப்புற சூழல்களையும் படைப்பு அனைத்தையும் வாழ்விக்கின்றார். அனைத்திற்கும் தண்ணீர் கொடுப்பவர் ஆண்டவராக இருக்கின்றார். அனைத்திற்கும் வாழ்வு கொடுப்பவர் கடவுளாக இருக்கின்றார். பாஸ்காவிலே இந்த திருப்பாடல் எதை குறித்து காட்டுகிறது? பாவத்தினாலே இறந்து கொண்டிருந்த மனித குலத்திற்கு, சிதைவுண்டிருந்த படைப்புகளுக்கு கிறிஸ்து உயிரளிக்கின்றார். குறிப்பாக மனிதர்களுக்கு திருமுழுக்கு தண்ணீரால் அருள் வாழ்வில் பங்களிக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. கடவுள் படைப்புகளை வளரச் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய இடைவிடாத கண்காணிப்பினால்தான் படைப்புகள் வளர்கின்றன. கடவுள் ஒரு நிமிடம் தன்னுடைய கண்காணிப்பை, தன்னுடைய ஆதரவை, தன்னுடைய வல்லமையை நிறுத்திவிட்டால் அனைத்தும் மாண்டு போகும், மடிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் கடவுளோ ஒரு நாளும் அப்படி செய்யாமல் இடைவிடாமல் தன்னுடைய கவனிப்பை, அக்கறையை, வல்லமையை, வாழ்விக்கும் ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கிறிஸ்து தம்முடைய பாஸ்கு மறைபொருளின் விளைவாக இறை உறவில் வளர அருளின் வழியாக உதவி செய்கின்றார். அருளை பொழிந்து மக்களை இறை தந்தையோடு இணைக்கின்றார். இறை உறவிலே வளரச் செய்கின்றார். அதற்கு இன்னும் உதவியாக, வழியாக அருளடையாளங்களை ஏற்படுத்தி அந்த அருளடையாளங்களின் வழியாகவும் இறை மக்களை இறை நம்பிக்கையில், அருள் வாழ்க்கையிலே வளரச் செய்கின்றார். அதுவும் சிறப்பாக திருமுழுக்கிலே பிறந்தவர்களை நற்கருணையினால் வளம் பெற செய்கிறார் என்று அறிவிக்கிற திருப்பாடல். கடவுள் தம் ஆவியானவரால் உயிர் தருகிறார். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பித்தருளும் என்று ஜெபிப்பது அழிந்து போன படைப்பை ஆவியானவரால் புது படைப்பாக்குகின்றார். இறைவன் படைத்தார். பாஸ்காவிலே கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் ஆண்டவர்
புது படைப்பாக மனித இனத்தையும் மற்ற படைப்புகளையும் மாற்றுகின்றார். இறை வல்லமையை போற்றுவோமா? ஜெபம். ஆண்டவரே, உமது வல்லமையால் படைத்த அனைத்தையும் தாங்கி வாழ்விக்கின்றீரே. பாவத்தினால் சிதைமுண்ட எங்களை கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் மீண்டும் பிறக்கச் செய்து புதுவாழ்வு அளிப்பதற்காக நன்றி. அப்புதிர்வாழ்வை கொண்டாடவும் வாழவும் அருள் தாரும். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நம் வாழ்வில் நாம் புதைக்க வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடந்த கால வாழ்க்கையில வந்து ஏதோ கசப்புகள் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த கசப்புகளோடவே நம்முடைய வாழ்க்கையை வந்து போகக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது அப்படின்னா இந்த கடந்த கால கசப்புகளை புதைத்து விட வேண்டும். நிச்சயம் அதை தூக்கிட்டு திரிகிறோம் அப்படின்னா நமக்கு தான் தேவையில்லாத சுமை. அப்போ அதை அங்கேயே அப்போதே புதைத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. புதைக்கல அப்படின்னா இதுக்கப்புறமா தான் அதை புதைச்சிட வேண்டியதான். நிச்சயமா கடந்த கால அனுபவங்களை மறந்துவிட்டு புதிய நினைவுகளோடு புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வாழ்க்கையை தொடங்க வேண்டும். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். புனித சனிக்கிழமை. புனித சனிக்கிழமை தவக்காலம் மற்றும் புனித வாரத்தின் இறுதி தினமான இன்று ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிடுகின்றது. இந்த புனிதமான நாளில் ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து ஜெபிப்பதற்கு திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு உயிர்விட்டதன் அடையாளமாக தூயகத்தில் அமைந்திருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் மற்ற புனிதர்களின் சுரூபங்களும் துணிகளினால் மூடப்பட்டு மறைக்கப்படுகின்றது. புனித வெள்ளிக்கிழமை வழிபாடு நிறைவு பெற்ற நேரம் முதல் பாஸ்கா திருவழிபாடு தொடக்கம் வரை இந்த புனித தினத்தில் திருவழிபாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த உன்னதமான நாளில் இறக்கும் தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் திருமுழுக்கு, பாவ மன்னிப்பு, நோயில் பூசுதல், நற்கருணை வழங்குதல் போன்ற அருள் அடையாளங்கள் வழங்குவதற்கு திருச்சபை அனுமதி அளிக்கின்றது. கீழை திருச்சபையில் ஆண்டவரின் திருவுடல் கல்லறையில் வைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து இயேசு பாதாளத்தில் இறங்கி அங்கிருந்த ஆன்மாக்களுக்கு விடுதலை வழங்கிய நிகழ்வானது நினைவு கூறப்பட்டு ஜெபிக்கப்படுகின்றது. புனித சனிக்கிழமையினை சிறப்பிக்கின்ற நாம் நமது மீட்பிற்காக ஆண்டவர் பாடுபட்டு உயிர் துறந்ததினை நினைவு கூர்ந்து அவரது திருப்பாடுகளை தியானித்து ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். சிறப்பான இந்த நாள்ல நமக்குள் இருக்கும் சில காரியங்களை புதைத்து விட்டால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது நம்ம எதை புதைக்க போகிறோம்? அடுத்தது என்ன அப்படின்னா, ப்ரூஸ்லி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அவரை பற்றிய புத்தகங்கள் அண்மையில வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நேர்நிலையா பேசுங்க. நீங்க வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பவர் இருக்குது, வலிமை. மந்திர சொல்லுக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஸ்பெல் அப்படிம்பாங்க. மேஜிக் சொன்னா அந்த மேஜிக் ஸ்பெல் சொன்னா நடக்கும். ஸோ அதனாலதான் அதை வந்து நம்ம ஸ்பெல்லிங் அப்படின்னு என்ன பண்றோம் சொல்றோம், உச்சரிப்பு வார்த்தைகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஸ்பெல் எப்படி மேஜிக் ஸ்பெல் சொன்னா நடக்குதோ அது போல நம்ம ஸ்பெல் பண்ணக்கூடிய ஸ்பெல்லிங்கும் சொன்னா நடக்கும். அப்போ அப்படிங்கிற நீங்க அதை வந்து கவனமா பயன்படுத்துங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, கவனம் செலுத்துதல் அப்படிங்கிற. அப்போ இப்ப நம்ம கொன்று புதைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு நெகட்டிவான ஒரு செல்ஃப் டாக். என் லைஃப்ல நல்லதே நடக்காது, கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு, எனக்கு அறிவே கிடையாது, எனக்கு வாய்ப்பே கிடைக்காது, எனக்கு எல்லாமே இப்படிதான் நேர் எதிரா நடக்கும், நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேன். சோ இதெல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஸ்பெல் பண்ண நம்முடைய மனசு அது சரியோ தப்போ தெரியாது, அது நம்ம மனசு எதை நம்புதோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். சோ அப்போ அந்த நெகட்டிவான செல்ஃப் டாக்கை நம்ம கொன்று புதைச்சிட்டோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட அதாவது இது என்ன பொருள்னா, அந்த வார்த்தையை வாயில என்ன பண்ணக்கூடாது, வர கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, கிண்டலுக்கு கூட கேலி பேசுறது கூட நீங்க நெகட்டிவா என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. சோ அப்ப அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நெகட்டிவான செல்ஃப் டாக்கை நான் என்னுள் கொன்று புதைக்க வேண்டும். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம்.
திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வர்றையே, நீ திருந்தவே மாட்டியா? இப்படி கேட்ட நீதிபதியிடம் திருப்பி கேட்டான் பிக் பாக்கெட் பக்கிரி. திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப திரும்ப அதே தண்டனையை தர்றீங்களே, நீங்க சட்டத்தை திருத்த மாட்டீங்களா? சுருக்கின்றது நீதிபதிக்கு. அவனோடு மாட்டியவர்கள் இன்னும் 9 பேர். என்ன செய்ய? வழக்கமான 10 நாள் தண்டனையை தந்துவிட்டு யோசித்தார். ஜெயிலரை கூப்பிட்டு பேசினார். அவரும் அதன்படி செய்தார். அந்த 10 பிக் பாக்கெட்காரர்களில் 9 பேரை ஒரு பிளாக்கிலும், பக்கிரியை மட்டும் தனித்த ஒரு பிளாக்கிலும் விடச் சொல்லிவிட்டார். பக்கிரியை அழைத்து கண்டிப்பாக சொல்லிவிட்டார் ஜெயிலர், இந்த பிளாக்கில் மற்ற பிளாக் போல் நேரப்படி சோறு கிடையாது. ஜெயில் கேண்டீனில் காசு கொடுத்து விட்டுத்தான் நீ சாப்பிட வேண்டும். நீ தினமும் சிறைச்சாலை தோட்டத்தில் உழைக்க வேண்டும். தினக்கூலி 250 ரூபாய். அளவு சாப்பாடு 100 ரூபாய். மிச்சம் பிடிக்கிற காசு உனக்கு. இதுதான் இந்த பிளாக்கோட விதி. மற்ற 9 பிக் பாக்கெட்காரர்களையும் அழைத்து ஆணையிட்டார் ஜெயிலர். செம கராராக. இங்கே பாருங்கள், அந்த பக்கிரி தினமும் வேலை செய்து கூலி வாங்கிவிட்டு கேண்டீனுக்கு சாப்பிட போகும் வழியிலே அந்த உழைப்பு காசை பிக் பாக்கெட் அடிக்க வேண்டியது உங்கள் வேலை. ஆனால் அது அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கோ மற்றவர்களுக்கோ இது தெரிந்தால் உங்களுக்கு இலவச சோறு தண்ணி கிடையாது. இது ஒரு அனுதின சவால் தான். ஏற்றுக்கொண்டால் ஒருவர் பட்டினி, ஏற்றுக்கொள்ளவிட்டால் 9 பேரும் பட்டினி. ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படியே அவனது காசுக்கு ஆப்பு அடித்தார்கள். அனுதினமும் பசியோடு கேண்டீனுக்கு போன போது பக்கிரியின் பணம் பறி போய்விட கொலை பட்டினியானான் பக்கிரி. செம காண்டாகி போய்விட்டான் பக்கிரி. சரிவிடு, அடுத்த நாள் சாப்பிடலாம் என்று பசியோடு உழைத்தான் பரிதாபமாய். பறிகொடுத்தான் அந்த நாளும் அந்த பணத்தை. கொலை பட்டினியானான், வயிறு ஒட்டி போனான், முகம் வாடி போனான், கண்கள் இருண்டு போனான். இப்படியே 10 நாளும் போனான். மானத்தை விட்டு யாரிடமும் கெஞ்சியும் கிஞ்சித்தேனும் சோறு கிடைக்கவில்லை. பலம் இழந்து, வலுவிழந்து, தெனாவெட்டு இழந்து தளர்ந்து போனான் பக்கிரி. உழைத்தாலும் சாப்பிடாத உடம்பாகி உடைந்தே போனான். விடுதலையாக வேண்டிய 10ஆம் நாள் வந்தது. வந்தார் நீதிபதி. இப்போது சொன்னார், பக்கிரியே எப்படி இருக்கிறாய்? அழுவற்று அவன் தலையாட்ட சொன்னார் நீதிபதி, திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வர்றையே, நீ திருந்தவே மாட்டியா என்று நான் அன்றைக்கு கேட்டபோது, திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சு வந்தாலும் திரும்ப திரும்ப அதே 10 நாள் தண்டனையை தர்றீங்களே, நீங்க சட்டத்தை மாத்தீங்களா? நீங்க கேட்டே இல்ல. அதுக்கு பக்கிரியே இப்ப கேட்டுக்க, சட்டத்தை மாற்றும் அதிகாரம் எனக்கு இல்லை, ஆனால் ஜெயில் விதிமுறைகளை மாற்றும் அதிகாரம் எனக்கு உண்டு. அதுதான் மாற்றினேன். சரி, இப்போது சொல், உன் அனுபவத்தை சொல். பகிர்ந்தான் பக்கிரி. நாள் முழுக்க சம்பாதிச்ச பணத்தை 1 செகண்ட்ல தட்டிட்டு போறது எவ்வளவு பெரிய அக்கிரமம்னு இப்ப புரியுது சாமி. இனிமே நான் பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன். மற்றவர்களும் மனதார வந்து சொன்னார்கள். பிக் பாக்கெட் கொடுத்தவன் பசியால் துடிக்கிறத பார்க்க சகிக்கல சாமி, அவதியை பார்க்க சகிக்கல சாமி. இனிமே செத்தாலும் இந்த தொழிலை நாங்களும் செய்ய மாட்டோம். புன்னகைத்தார் நீதிபதி. அது ஒரு பாராட்டு புன்னகை. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து குற்றவாளி மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாவண்ணம் தண்டனை வழங்குபவரே சிறந்த வேந்தர். எப்படி நமது திருக்குறள். குற்றம் என்பது புற்று, சட்டம் என்பது பாம்பு, கை வைத்தால் கடிக்கத்தானே செய்யும். மனிதா, மனமாற்றம் அது ஒரு மனவினை அல்ல, செயல் வினை. கடவுள் குற்றத்தை வெறுக்கிறார், குற்றவாளிகளே அல்ல. குற்றவாளி என எங்கொரு நல்லவர் அறிவிக்கப்படுகின்றாரோ அங்கே தொடர்கின்றன குற்றச் செயல்கள். ஒரு மரண தண்டனை குற்றவாளியிடம் கேட்கப்பட்டது ஒரு கேள்வி, உனது கடைசி ஆசை என்ன? அவன் சொன்னானாம், எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிச்சிருங்க ஐயா.
அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முள் கொன்று புதைக்க வேண்டிய செயல்கள் என்னன்னு சொல்லி. அடுத்ததா என்ன சொல்றாங்க? இந்த காலகட்டத்துல பல குடும்பங்கள் வந்து சீரழிந்து போகுது அப்படின்னா அதுக்கு பெரிய காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க அந்த கம்பாரிசன் தான். அதாவது மற்றொரு குடும்பத்தை பார்த்து அவன் வளர்ந்துட்டானே, நம்ம அதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தோம், ஆனா நம்மளுக்கு பின்னாடி வந்தவன் இவன் வளர்ந்துட்டானே, நிறைய சின்ன சின்ன காரியங்களை குறித்து ஒப்பிட்டு பார்த்து இருக்கிற நிம்மதி கெட்டு போய் நம்ம எங்க இருந்தோம் அப்படின்றதே தெரியாமல் போயிடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கம்பாரிசன் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை இன்றே புதைத்து விட வேண்டும். ஏன்னா கம்பாரிசன் வாழ்க்கையில உருப்படவே விடாது. நிச்சயமாக அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லாருக்கும் செப்பரேட் கொஸ்டின் பேப்பர், செப்பரேட் ஆன்சர். இன்னொருத்தரை பார்த்து நான் பதில் எழுதுனா அந்த பதில் நிச்சயமாக தவறானதா இருக்கும். அந்த வகையில் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பழக்கத்தை நான் கொன்று புதைக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரும். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் கொன்று புதைக்க வேண்டிய நம்மூல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றோம்? நம்ம அடுத்ததா வந்து கொன்று புதைக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போடும் மனநிலை. இது எல்லோருக்குமே இருக்கு. ஒரு சின்ன காரியங்களை குறித்து நம்ம நாளைக்கு இதை செஞ்சிடணும் பாருங்க. ஒன்றும் இல்லை, காலையில சீக்கிரமா எழுந்து கொஞ்சம் சீக்கிரமா நம்ம வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெளியே போறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது செய்வோம். ஆனால் சீக்கிரமா எழுந்துக்க முடியாது. ஓகே நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் கொடுத்து அந்த தள்ளி போடும் மனநிலை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து கொன்று புதைத்து விடுங்கள். கண்டிப்பா. அதாவது டிலே இஸ் த சைலண்ட் கில்லர் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிவாங்க. நம்முடைய கனவுகளை அமைதியாக கொள்ளக்கூடிய ஒரு கொலைகாரன் யாருன்னு பாத்தீங்கன்னா தள்ளி போடுதல். நாளைக்கு பாத்துக்கலாம், பிறகு பாத்துக்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சில நேரங்களில் சிலரை மன்னிக்கிறது கூட சரி நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒருவேளை அந்த நபர் இல்லாம போயிட்டாலோ இல்ல நாம இல்லாம போயிட்டாலும் அந்த மன்னிப்பு கடைசி வரைக்கும் கொடுக்கப்படாமலும் கேட்கப்படாமலும் இருக்கும். சோ அப்ப இந்த தள்ளி போடுதல் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. அது எனக்குள்ள இருக்குது, நாளைக்கு பாத்துக்கலாங்கிற ஒரு மனநிலையில நான் இருக்கிறேன்னா அந்த மனநிலையை நான் கொன்று புதைத்து விட வேண்டும். இன்னும் என்னென்ன கொன்று புதைக்க போகிறோம்ன்றதை தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற வகையில் நாம் இந்த செய்யுள்களை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்று 11ஆம் செய்யுளில் 2ஆம் செய்தியை பார்க்கவிருக்கிறோம். துன்புறுத்தும் செயல்கள். விழியாதான் கூத்தாட்டு காண்டலும் வீழ களியாதான் காவாது உரையும் தெளியாதான் கூரையுள் பல்காலும் சேரலும் இம்மூன்றும் ஊரெல்லாம் நோவது உடைத்து. திரிகடுகம் 11. இன்று வீழ களியாதான் காவாது உரையும். வீழ களியாதான் காவாது உரையும். வீழ கழிக்கிறவன் எவன்? குடி நோயாளர். இன்றைக்கு மிகவும் பண்பாக மது பிரியர் என்று சொல்றாங்க. ஆனால் பிரியர் தமிழில் அப்போ ஒருவேளை மது அன்பர் அப்படி சொல்லணுமோ நமக்கு தெரியவில்லை. எது எப்படியோ அந்த குடி நோய்க்கு ஆளான ஒருவர், அவரை பரிவோடு பார்க்கிறோம், தாழ்வில்லை. ஆனால் குடிகாரர்களை ஆக்குகின்ற அரசுகளும் சுற்றுச்சூழலும் அவை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும் தெளிவாக்கிக் கொள்வோம். நன்று. இன்று இங்கு குடிக்கிற ஒருவரே குடியினால் அவர் தவறுதலாக எதை பேசினாலுமே அது பிழை, அது தவறு, அது தப்பு, அது குற்றம், அது மாற்றியமைக்கப்பட வேண்டும். குடிகாரங்களையும் பாருங்க, பல நேரங்களில் மனைவியே பலார்ன்ட்டு செவிட்டில் அடிக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் அங்கே இருந்தானே கை தூக்கிடுவாரோ? எல்லாம் அவங்களுக்கு இருக்குது, தெரியுது, தெளிவு. ஆக இந்த வகையில் சரி, பாதி அந்த நோய்த்தன்மை, பாதி திமிர்த்தன்மை எல்லாமே கலந்துதான் கிடக்கின்றன. இப்போ அந்த குடிநோயாளியே தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் குடிக்காத ஒருவர் குடியாரன் போன்று குடிக்காத நேரத்திலே இங்கு தவறான சொற்களை பயன்படுத்திவிடக் கூடாது, பண்பற்ற சொற்களை பயன்படுத்திவிடக்கூடாது. நாவு அது குற்றத்தை புரிகின்ற ஒரு கருவியாகவும் இருக்கிறது. கடவுளை போற்றி புகழ்வதற்கென்று இந்த நாவு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களை பாராட்ட வேண்டிய, புகழ வேண்டிய, போற்ற வேண்டிய அந்த நாவால் இங்கு சிதைக்கின்ற, இழிவுபடுத்துகின்ற அந்த போக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் வள்ளுவர் சொல்வார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு என்பது. ஆக அதில் துன்பம் ஏற்படுகிறது. யாரெல்லாம் நாவை அடக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அது அவருக்கும் துன்பம். அந்த நேரத்தில் இல்லாவிட்டாலும் அது என்றாவது ஒரு நாள் துன்பம் வந்து ஆகும். ஆனால் அதே வேளையில் அந்த உரைகளை, அந்த சொற்களை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இருக்காங்க, பார்த்துடுங்க. அவங்க பாவம்,
ஆக அந்த நாவால் எழுப்பப்படுகின்ற அந்த சொற்குற்றங்கள் பல இருக்கின்றன. அவற்றுள் ஒரு 6 நம்ம பட்டியலிடலாம். இவையெல்லாம் பொய், பொய் கூறுதல், அது ஒரு சொற்குற்றம். வன் சொல் பயன்படுத்துதல், கடினமான சொல், கெட்ட வார்த்தை பேசுதல், இழிவு நிறைந்த சொல் பேசுதல். புறங்கூறுதல், ஒருவரை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லுதல். பயனற்ற சொல் சொல்லுதல், நேரத்தை அப்படியே வீணடிக்கிறது, பயனற்ற சொல். அதோடு 2ஐயும் இணைக்க வேண்டும். ஒன்று, அது நன்றி மறந்த சொல். மறக்காதே. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்விலை செய் நன்றி கொன்ற மகற்கு. அதான் நன்றி உரையில சொல்லுவாங்க. எனவே நன்றி மறக்கக்கூடாது. நன்றி மறந்த சொல்லாக ஒன்று இருக்கிறது என்றால் அது கயமைத்தனம். அதை போன்றுதான் அறம் மறந்த சொல். இங்கு எதையும் எப்படி பேசலாம் என்பதல்ல, அறம் என்று ஒன்று இருக்கிறது, நீதி நயன்மை இருக்கிறது. அதற்குரிய வகையில் இங்கு நாம் இதை செயல்படுத்தியாக வேண்டும். இன்று நாம் ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். உரை. உரை அல்ல, உரை. ஆக உரை வல்லின ரகரம் என்றால் அது வாளை உரையில் போடு என்பதாகும். ஆனால் உரை நிகழ்த்து, அதற்கான தலைப்பு இது. இன்று இந்த உரை வீச்சு நடக்கிறது என்கிற அந்த வகையில் உள்ள உரை. உரை என்றால் அது சொல்லுதல். ஆக உரைத்தல், சொல்லுதல், பேசுதல், உரையாடுதல், கதைத்தல். அதை ஈழத்தமிழர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கதைத்தல். இவை எல்லாமே நல்ல தமிழ், இப்படி சொல்லலாம். ஆக என்ன போட்டிக்கு போகிறீங்க? நான் ஒரு ஸ்பீச் போட்டிக்கு போகிறேன். அது என்ன ஸ்பீச்சு? ஸ்பீச் என்பதே பாருங்க எப்படி அந்த ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற ஆங்கில சொல் பஞ்சு, அதுலேருந்து தான் பஞ்சு, ஸ்பஞ்சு, அதில் ஸ்பாஞ்ச் அப்படின்னு கொண்டு வர்றாங்களே, அதே மாதிரி தான் பேச்சு, பீச்சு, ஸ்பீச் அப்படியும் வந்திருக்கிறது. அது வாய்ப்பு, அது தமிழிலிருந்து வந்தாலும் அது ஆங்கிலம், அவ்வளோதான். ஆக தயிர் அப்படி திரிஞ்சு போயிட்டு இனி அதை திரும்ப தயிராக பாலாக ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி மேற்கொள்ளக்கூடாது என்பது செய்தி. அந்த வகையில் உரை நிகழ்த்து, உரை வீச்சு என்றெல்லாம் சொல்லலாம். உரை வீச்சு போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஸ்பீக் என்றோ அல்லது டாக் என்றோ அல்லது ஒரு கான்வர்சேஷன் நடத்துவோம் என்றோ அப்படிலாம் இல்லாமல் உரையாடல் நடத்துவோம், உரை நிகழ்த்துவோம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆக இந்த நிலையில் நாம் இந்த பேச்சு அது எல்லாமே ஒரு குடிகாரர் போன்ற பேச்சாக அது அமைந்துவிடக்கூடாது. மாறாக இனிய பேச்சாக, பண்பான பேச்சாக, பயனுள்ள பேச்சாக இருக்க வேண்டும். அந்த உரை நிகழ்த்துகின்ற அந்த ஆக்கத்தன்மையில் இங்கு நாம் மெருகேற வேண்டும். நச்சுத்தன்மை வாய்ந்தது இந்த நாவும் என்கிற அந்த செய்தியை நாம் எல்லாருமே அது இல்லை, அப்படி இல்லை, என்னுடைய நாவு சிறந்த நாவு என்கிற அளவுக்கு நம்முடைய உரை, நம்முடைய பேச்சு அது சிறப்பாக அமையட்டும். நம் வீடுகளிலேயே நம் குழந்தைகளுக்கு அதற்கான ஒரு பயிற்சி கொடுப்போம். நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் நம்ம சில காரியங்களை கொன்று புதைத்து விடுவது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததான் என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு எண்ணம் தான் என்னன்னா, அடுத்தவன் என்ன நினைப்பான், அவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ இந்த பயத்தினாலேயே சில நல்ல செயல்கள் செய்வதற்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், முற்படுவது இல்லை. அது எவ்வளோ விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், உதாரணங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அது நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கான ஒரு விஷயமாக இருக்கலாம். இதை நான் செஞ்சேன், ஒரு வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் நான் உண்டு பண்றேன் அப்படின்னாலே ஒரு 4 பேர் கேள்வி கேட்போம், என்ன வழக்கத்தை விட நீங்க வித்தியாசமா என்ன பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த ஒரு ஜட்மெண்ட் என்னை பார்த்து ஒருவேளை அவங்களுக்காக மாத்தி இருக்கிறான்னு இப்படி சொல்லிடுவானோ, இல்லை இவங்களுக்காக மாத்தி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. சில நேரம் நண்பர்கள்கிட்ட என்ன பண்ணுவோம், ஏதாவது ஃப்ரெண்டு ஏதாவது வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா என்ன மச்சான் ஆள் எதுவும் இப்படி போட்டு வர சொல்லிச்சா அப்படிலாம் என்ன பண்ணுவோம், கிண்டலுக்கு என்ன பண்ணுவோம், கேட்போம். ஸோ இந்த மாதிரிலாம் என்னை பேசிடுவாங்களோ பயந்து சில மாற்றங்களை நான் இன்னும் எடுக்காம இருப்போம் தெரியுமா. ஸோ அப்போ அப்படிப்பட்ட பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு காரணங்கள் எல்லாம் என்னென்ன சேர்த்து வச்சு மொத்தமா அந்த பயத்தை என்ன பண்ணிடணும், கொன்று புதைத்து விட வேண்டும். யார் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். என்னுடைய மகிழ்ச்சி பிறரை காயப்படுத்தாத வரைக்கும் அது தப்பே கிடையாது. சோ அப்போ அந்த வகையில் பிறரை காயப்படுத்தாமல் என் மகிழ்ச்சி இருக்குங்கிறப்போ அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவாங்கிற அந்த ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட் என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நான் கொன்று புதைத்து விட வேண்டும். புதைத்து விடலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நாம் கேட்கிற கேள்விகளுக்கு விடை தரும் ஒரு இயந்திரம், நம்மை விட வேகமாக சிந்திக்கும் கணினி. ஆனால் அது நியாயமானதா? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது உண்மையில் புத்திசாலிதானா? அல்லது மனிதர்களின் மறைந்திருக்கும் பாரபட்சங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியா?
செயற்கை நுண்ணறிவின் அல்காரிதம் யாரின் தரவால், அதாவது டேட்டாவால் பயிற்சி பெற்றது? யாரின் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது? அதில் உள்ள ஒருதலைபட்ச சார்பு, பயஸ், சரியானதுதானா? நாம் உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறதா, அல்லது நியாயம், கருணை, மனித மரியாதை போன்ற ஆழமான மதிப்பீடுகளையும் கருத்தில் கொள்ளுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 16. சாமுவேல் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். எலியா என்பது மூத்த மகன். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். சாமுவேல் ஈசாயின் ஒவ்வொரு மகன்களையும் தன் முன்பாக கடந்து போக செய்தார். அவர்கள் உயரமான வலுவான ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். ஆனால் கடவுள் வலுவற்ற, எல்லாருக்கும் கடையவனான, ஆடு மேய்க்கின்ற தாவீதையே தேர்ந்தெடுத்தார். ஒருவர் மற்றவரை பற்றிய முன்சார்பு எண்ணங்கள், அதாவது பயஸ் என்பது ஒருவரின் நன்மைத்தன்மையை அறிய விடாமல் செய்கிறது. சமூகங்களில் பிரதிபலிக்கும் இத்தகைய மனப்பாங்கு இன்று செயற்கை நுண்ணறிவு தளங்களிலும் பரவலாக காண கிடைக்கிறது. இதனால் பல்வேறு குழப்பங்களும் தாக்கங்களும் பிளவுகளும் சமூகத்தில் ஏற்படுகின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்னும் முழுமையடையாத நிலையிலேயே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததால் பல சிக்கல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. பெரும்பாலான செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளிலே மிகுந்து கிடக்கும் தரவுகளை கொண்டே பயிற்சி அளிக்கப்படுகின்றன. எனவே இயல்பாகவே அவற்றில் அந்நாட்டு மொழிகள், கலாச்சாரம், ஆளுமைகள், கருத்தியல்கள் மிகுந்து காணப்படும். இந்தியா போன்ற நாடுகளின் தரவுகள் அதில் அதிகம் இடம்பெறவில்லை என்பதனாலேயே இதனை பிரதிநித்துவ சார்பு, ரெப்ரசன்டேஷன் பயஸ் என்கிறோம். பல நேரங்களில் செயற்கை நுண்ணறிவை வடிவமைக்கின்ற நிறுவனங்கள் சமூகத்தை அதன் சிந்தனை திறனை மடைமாற்றம் செய்திட அதன் அல்காரித செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் நாம் எதை பார்க்க வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும், யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும், என்ன வாங்க வேண்டும் என்பன போன்ற முடிவுகளை எடுக்க நாம் மறைமுகமாக நிர்பந்தப்படுத்தப்படுகிறோம். இதனை அல்காரித சார்பு, அதாவது அல்காரிதமிக் பயஸ் என்கின்றனர். இத்தகைய அணுகுமுறை மனிதர்களிடையே பாகுபாடுகளையும் பிரிவினைகளையுமே விளைவிக்கின்றன. இதனால் செயற்கை நுண்ணறிவின் சோசியல் இன்ஜினியரிங் செயல்பாடு நம்மை ஆளுமை செய்து நம் முடிவெடுக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு முன்சார்பு தன்மையற்ற தளங்களாக இருப்பதை அரசுகளும் பெரும் நிறுவனங்களும் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு மருத்துவரின் படத்தை உருவாக்கு என்று சொன்னால் எப்போதும் ஆண்களின் படங்களையே காட்டினால் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை மட்டுமே காட்டினால் அது பிரதிநித்துவ சார்பு என்று சொல்லப்படும். எனவே இத்தகைய சார்பு நிலையிலிருந்து பயனர்கள், அதாவது பயன்படுத்துகிறவர்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். AI எந்த தரவுகளை கொண்டு பயிற்சி பெறுகிறது என்பதை அறிய முயல வேண்டும். ஒரு AI ஏன் இந்த முடிவை எடுத்தது என்பதற்கான காரணங்கள் விளக்கப்பட வேண்டும். இதை எக்ஸ்பிளைனபிள் AI என்கின்றார்கள். AI வழங்கும் முடிவுகளில் ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கிறதா என்பதை அரசு தணிக்கை செய்ய வேண்டும். சாமுவேல் ஈசாயினுடைய மகன்களில் வலிமையானவரை திருப்பொழிவு செய்ய நினைத்தார். அது சாமுவேலின் ஒரு சார்பு பார்வை. ஆனால் கடவுள் எளியவரான தாவீதை வலிமை மிக்கவராக மாற்றினார். செயற்கை நுண்ணறிவு சாமுவேலின் பார்வையைப் போல பெரும் தரவுகளை, அதாவது வலிமையான அல்லது அளவிற்கு அதிகமாக கிடைக்கின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டே இயங்குகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இவ்வகை தரவுகள் முன்சார்புடையதாக, அதாவது ஒரு மொழிக்கோ, ஒரு பாலினத்திற்கோ, ஒரு இனத்திற்கோ, ஒரு நாட்டிற்கோ அல்லது ஒரு சமயத்திற்கோ அதிக முக்கியத்துவம் தருவதாக இருக்குமாயின் அது கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில.
நாம் கொன்று புதைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பயணத்துல நம்ம கூட வந்து நச்சு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஐயோ அவங்க வந்து நம்மளுடைய உறவாச்சே, அவங்கள நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கலன்னா வேற யார் பார்க்க முடியும், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கூடவே வச்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. அப்ப அப்படி போன்ற உறவுகள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களை கொன்று புதைத்து விட, அவர்களே அல்ல, அது போன்ற நச்சு மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு உறவுகளை கட் ஆஃப் பண்ணிடணும். கண்டிப்பா ரொம்ப தெளிவா சொல்லலாம். நச்சு மனிதர்களை கொன்று புதைத்து விட வேண்டும் அப்படின்னா அந்த மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்புறம் கேஸ்ல அப்புறம் உள்ள போக வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த உறவு நிலைகளை அங்கே கட் ஆஃப் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருக்குது. சில நேரங்கள் நண்பர்கிட்ட பேசுறப்போ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடிகார மனிதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஏன் அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயம், அவனை நான் லைஃப்ல என்ன பண்ணணும், திருத்தணும். அப்ப சொன்ன உனக்கு அப்படியே ஒரு கணவர் அமையட்டும், நாளைக்கு ஏறி மிதிக்கும் போது எனக்கு என்ன பண்ணும் நீ சொல்லுவல, அப்ப நான் வந்து கால் பண்ணி நான் அவனுக்கு கிண்டல் பண்றேன் அப்படின்னா நக்கலுக்கா பேசுவோம். இன்னைக்கு யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப நச்சு மனிதர்கள் நச்சு உறவுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு விலகுதல் தான் நல்லது. அப்படிப்பட்ட உறவுகளை, அந்த மனிதர்கள் எல்லாம் அந்த உறவு நிலைகளை கொன்று புதைத்தல் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் என்னென்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து இஸ்லாமிய விவாத பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தை பொறுத்தளவில் நம்ம தென்னை மரங்கள் வச்சுருக்கோம், தோப்பா வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஊடு பயிராக வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பயிர் அப்படிங்கிறது ஆமணக்குங்க. இதை யாரெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக செய்யணுங்க. இது ஏன் செய்யணும் அப்படின்னாங்க, இந்த ஆமணக்கு வளர்க்குறப்ப நம்ம கீழே அடி உரம் முறையாக கொடுத்து வளர்த்துட்டோம்னா தப்பிச்சுக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்குங்க, நடவு செய்கிறப்ப இருந்தே ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் 10லேருந்து 20 கிலோ மக்குன சாணம், மண்புழு உரம்னா 2 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னா 1 கிலோ அல்லது 2 கிலோ, சாம்பல் வந்து 3லேருந்து 5 கிலோ, கல் உப்பு 100 கிராம், சுண்ணாம்பு 100 கிராம், இதெல்லாம் போட்டு மூடி 3 மாதம் கூட 4 மாதம் கூட அப்படி தண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆனால் என்ன நடக்குது அப்படின்னாங்க, பொதுவாகவே வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து வைக்கிற கண்ணுக்கு எந்த சத்தும் கொடுக்கக்கூடாது, வண்டு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அது என்ன இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதை கொண்டுட்டு வந்து வெயிலில் வச்சு வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப முறையாக தண்ணி தரணும், பாதுகாப்பு தரணும். அது எப்படி இருந்தாலும் பயிர் வந்து திடமாக ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கண்டிப்பாக வண்டு கடிக்க தான் செய்யும். வண்டை பயிரை தலையை தூக்கி பார்த்திங்கன்னா அந்த இலைகளில் வி மாதிரி வெட்டியிருக்கும், இலை வந்து வெட்டியிருக்கும். ஏன்னா உள்ளேருந்து வரும்போதே குருத்தை வந்து அது மூக்கை வச்சு ஒரு தடவை குத்துச்சுனாலே அது திருகி வெளியில் வர்றப்போ அந்த வி மாதிரி கட்டு வந்துடும். அப்போ அது வருது அப்படின்னாலே உள்ளே வண்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வண்டை சரி பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு வேணும் கவனங்கள் கொடுத்து தான் ஆகணுங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேங்க, அடி உரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடி உரம் கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இந்த தென்னை மரத்தை பொறுத்தளவில் இந்த வண்டு தாக்கம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம நிலத்தை சுத்தமாக வச்சுருக்கணுங்க. தேவையில்லாத கட்டைகள் அங்கங்கே கிடக்கிறது, என்ன சொல்கிறது, ஈரமாகவே இருக்கக்கூடிய பகுதிகள், முக்கியமாக வந்து மாடு வச்சுருந்தோம்னா அதோட சாணத்தை ஒரு இடத்துல கொட்டி வைக்கிறப்ப அதை வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல், இப்போ உதாரணத்துக்குங்க அந்த உரக்குழியில் வந்து நம்ம மெட்டாரேசியம் பயன்படுத்த சொல்கிறோம். ஒரு 1.5 மாதத்துக்கூடவே 1 லிட்டர் கலந்து கீழே ஊற்றி விட்ருங்க, அந்த வண்டு பெருக்கம் வராதுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம செய்யாமல் வந்தோம்னா இந்த வண்டு பெருகி அங்கே போயிடும். அதனால் இந்த கவனம் வச்சுக்கணும். இப்படி நிலமையில் ஊடு பயிராக நம்ம என்ன வளர்க்கணும்னா ஆமணக்கு வளர்க்கணும். இந்த ஆமணக்கு வந்து பயிர்களோட இடைப்பகுதியில் சீரான இடைவெளியில் நம்ம நட்டுக்கிறப்ப நம்ம மரங்களில் வெள்ளைப்பூச்சி தாக்கம் 100% குறைஞ்சிருங்க. அதே மாதிரி இந்த காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு வர்றதும் குறைஞ்சி போயிடுங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் பராமரிப்பு குறைவுனாலும் உங்களுக்கு உங்கள் பயிர் வந்து சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நம்ம மரங்களை பாதுகாத்துக்கலாம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, தோப்புகளில் கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கக்கூடிய தோப்புல எல்லாம் 10% மரங்கள் மாதம் அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 மரம் போயிடுதுங்க. 100 மரத்தில் 10 மரம் போயிடுது.
அதுதான் நம்ம பார்க்குறோம், அல்லது விளைச்சல் இல்லாமல் நிற்கிது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு அதை நம்ம பார்த்துக்கிறது முக்கியங்க. அதனால் சத்துக்கள் கொடுத்துட்டு இந்த நிலத்தை சுத்தமாக வச்சுட்டு ஆமணக்கு உள்ள பயிரிடுறது நல்லது. ஆமணக்குலேருந்து வருமானம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். அதாவது நம்ம நாட்டு வகை ஆமணக்குக்கு தாங்க பட்டம்லாம் இருக்குது, இந்த பட்டத்தில் வளர்க்குறது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, மானாவாரியாக வளர்க்குறதுக்கு தான் பட்டம்லாம். ஏன்னா அது குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே மழை வரும், மழை வந்து காப்பாற்றிக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பாய்ச்ச போகிறோம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஹைப்ரிட் விதைகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம சொன்னால் வெடிக்கிற மாதிரி ரகம்லாம் நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி ரகங்களை வாங்கி நீங்கள் போட்டுக்கிறது நம்ம தென்னை மரத்தையும் பாதுகாக்கும், அதுலேருந்து விளைச்சலும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது, அதோடைய இலைகளை வந்து நிறையா பூமியில் போட போட மண்ணில் வந்து மிகப்பெரிய சத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது வந்து என்னுடைய முக்கியமான செய்தி இன்றைக்கி என்னென்னா, ஊடு பயிர் நீங்கள் அதில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது ஆமணக்காக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நாம் எதை வந்து கொன்று புதைக்க போகிறோம்? ஸோ அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து கொன்று புதைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோபம், வெறுப்புணர்வு, பகையுணர்வு, பொறாமை, இது போன்ற தீய குணங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது, செஞ்சுதான் ஆகணும். செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை நலமானதாக இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் வெற்றி அடைகிறாருன்னா அந்த வெற்றியை கொண்டாட நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வெற்றியில நான் அகமகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை இவனுக்கு மட்டும் எப்படி ஜெயிக்கிறான், இவனுக்கு மட்டும் எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வு எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நிச்சயமாக நெகட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள வந்துட்டாலே என்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நெஞ்ச பாசிட்டிவ் என்ன ஆயிரும், போயிடும். ஸோ அப்போ அந்த உணர்வுகள் வராமல் இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றி போல என்ன பண்ணணும், கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை பார்த்து ஒரு கசப்புணர்வு, ஒரு பகை உணர்வு, ஏதோ ஒரு சில விஷயம் இருக்குன்னா ஒன்று நேரா பேசி அதை என்ன பண்ணிடணும், சார்ட் அவுட் பண்ணிடணும். இல்லை நான் ஒன்றை மன்னிச்சிட்டேன், இல்லை நீ என்னை மன்னிச்சிரு, ஏதோ ஒரு நிலைக்கு வந்து அது அங்கே முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். இல்லாத பட்சத்தில் இந்த தீய உணர்வுகளை நான் தூக்கி கொண்டே தீர்ந்தால் என்னுடைய வாழ்க்கையும் அழிவுகரமான பாதையை நோக்கி ரொம்ப விரைவாகவே என்ன பயணித்துக் கொண்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த வகையில் இந்த தீய குணங்களை நான் கொன்று புதைக்க வேண்டும். இன்னும் என்னென்ன கொன்று புதைக்க போகிறோம் என்ற தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கிட்னி ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். பொதுவா கிட்னி ப்ராப்ளம் ஏன் வருது அப்படிங்கிறத முதல்ல பேசலாம். ஸ்டெப்பா போகலாம். இப்போ டயபெட்டிக் அன்கண்ட்ரோல் நல்லா வரலாம். அதிக ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகம்னால சரிவர உணவு முறை, சரிவர ட்ரீட்மெண்ட் இல்லை, மெடிசன் இல்லை கண்டிஷன்ல முன்னாடி எல்லாம் வயதானவங்களுக்கு தான் கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ யங்ஸ்டருக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. முன்பு ஒரு 30 ஆண்டுகள் டயபெட்டிக் பேஷண்ட் அவருக்கு வந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஒரு 2-3 இயர்ஸா தான் டயபெட்டிக், அவங்களுக்கு 2 இயர்ஸா தான் ஹைப்பர் டென்ஷன், அவங்களுக்கே இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சில காரணங்கள் பார்க்கும்போது இந்த வலி நிவாரண மாத்திரைகள், இப்போ வயிற்று வலியா இருக்கலாம், மூட்டு வலியா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், இவங்களா பெயின் கில்லர்ஸ் அடிக்கடி டாக்டர் நாலேஜ் இல்லாம இவங்களா அடிக்கடி பயன்படுத்துறதின் சைட் எஃபெக்ட் கிட்னி ப்ராப்ளம் வரலாம். பிறவிலேயே சிலருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதாவது அதுக்கு தான் ரெகுலரா ஸ்கேன் பண்ணணும். ஒரு அம்மா கருவுட்டு இருக்கான்னா அந்த ஸ்கேன் பண்ணணும், அந்த கரு வளர்ச்சி எப்படி இருக்கு, என்ன பாதிப்பு இல்லாம இருக்கா அப்படி எல்லாம் பார்க்கணும். முன்பெல்லாம் ஸ்கேன் பண்ணணும்னா பயந்த காலம் உண்டு. வீட்டுல பெரியவங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒன்னும் பார்க்க கூடாது அப்படின்னு. என்ன அவங்களுக்கு அறியாமை. அப்போ அப்படி இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை. நீங்க கரெக்டா பார்க்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு கன்சீவ் ஆன டைம்லயே உங்களுக்கு சொல்லுவாங்க குழந்தையோட ஹார்ட் ப்ராப்ளம் இப்படி இருக்கு, கிட்னி வளர்ச்சி இல்லாம இருக்கு, மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கு, இப்படி குறைபாடுகளை சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த குழந்தை வேண்டான்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் லேட் மேரேஜ், அப்புறம் கன்சீவ் ஆகுறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டில பிரச்சனை. இதுல ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆயிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் ப்ராப்ளம், உடனே இந்த குழந்தை சிதைவு ஏற்படுத்தணும், கருச்சிதைவு பண்ணணும் சொல்லியிருப்பாங்க, சொல்லுவாங்க. சிலர் பண்ணிடுவாங்க. 2-3 குழந்தைகள் கூட அப்படி அடுத்தடுத்து கன்சீவ் ஆகும்போது கூட ஏற்படும். அதே போலதான் கிட்னி ப்ராப்ளம்.
உங்களுக்கு அந்த குழந்தையோட கிட்னி சின்னதா இருக்கு, வளரல, இந்த குழந்தை வேண்டாம், நாளைக்கு பிறந்தா இது கிட்னி ப்ராப்ளத்தோட தான் பிறக்கும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, பலர் கேட்டுக்கிறாங்க. யாரோ சிலர் இப்ப நம்ம கிட்டயே அந்த பேஷண்ட் வந்திருக்காங்க. எப்படின்னா இவங்களுக்கு கல்யாணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, வயதாகுது, அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆயிருக்காங்க. கன்சீவ் ஆன உடனே அப்பவே அந்த குழந்தைக்கு கிட்னி வளர்ச்சி கம்மி சொல்லியிருக்காங்க. இவங்க இல்ல அது கிட்னி சின்னதானா கூட பரவாயில்ல, எங்களுக்கு குழந்தைன்னு ஒண்ணு வேணும்ன்ற அந்த ஆர்வத்துல குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு 4 வயசுல தான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ப்ராப்ளம். அந்த ரிப்போர்ட்டோட வராங்க. பார்க்கும்போது இதுக்கு பிறவிலேயே அந்த கிட்னி சைஸ் சின்னது. அதை நாங்க சொல்றோம், ஏமா ஸ்கேன் பண்ணீங்களா சொன்னாங்களா? அப்ப சொல்றாங்க, ஆமா நாங்க டாக்டர் கிட்ட போனோம், சொன்னாங்க இது கருசிதைவு பண்ணிடுக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு குழந்தை இல்லாதனால எங்களுக்கு இருக்கட்டும்னு நாங்க பார்த்தோம், ஆனா இப்பதான் இதனோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நாங்க உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டாக்டர் சொல்றத தயவு செய்து கேளுங்க. இந்த டாக்டர் கிட்ட டவுட் இருந்தா இன்னொரு டாக்டர் கிட்ட கூட நீங்க வெரிஃபை பண்ணலாம், தப்பு இல்ல, போய் செக் பண்ணலாம். 2-3 இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. இந்த மாதிரி காரணங்களாலையும் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. அப்போ டயபெட்டிக்னால 50-60 ஆண்டுகள் கூட வாழ முடியும். கிட்னி ப்ராப்ளம்னால உங்களால அத்தனை ஆண்டுகள் வாழ முடியாது. வெரி ரேர் கேஸ் டயாலிசிஸ் இல்லாம இருக்கிறது. பாத்தீங்கன்னா நீங்க கவனிக்காம விட்டதின் விளைவு உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம். கிட்னி ப்ராப்ளம்னா என்ன சொன்னாங்க, ஏமா இவ்வளவு இருக்கு என்னப்பான்னு கேட்டா, ஆமா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னு சொன்னாங்க, கொஞ்சம் உப்பு மாத்திரம் கம்மி பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எல்லாம் கேட்கணும், பிபிக்கே நீங்க டயட் ஃபாலோ பண்ணாதவங்க கிட்னிக்கு உப்பு குறையுன்னா ஆமா குறைச்சுதான் சாப்பிட்றேன்னு வீட்டுல சமைக்கிற நார்மல் சாப்பாடை சாப்பிட்றேன்னு சொல்றீங்க. இங்கத்தான் ரொம்ப கவனிக்கணும். அதனால கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் நீங்க கிரியேட்டினைன் செக் பண்ணோம், யூரியா செக் பண்ணோம், யூரிக் ஆசிட் செக் பண்ணோம், அப்புறம் இது ஹீமோகுளோபின் செக் பண்ணோம், இஜிஎஃப்ஆர் செக் பண்ணோம். இஜிஎஃப்ஆர் குறையக்கூடாது, ஹீமோகுளோபின் குறையக்கூடாது, புரியுதுங்களா? ஆனா இது குறையும், யூரியா கிரியேட்டினைன் யூரிக் ஆசிட் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணலாம். மீண்டும் இதன் தொடர்ச்சி நாளை நம்ம பேசலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முள் கொன்று புதைக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு படத்துல அன்னியன் கேரக்டர் வரும் இல்லையா, ஒரு 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வரும் இல்லையா. ஸோ ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் வெளியே வரும். அந்த மாதிரி நம்மில் இருக்க ஒரு பழையவர்கள், இப்போ ஓல்டு மீ அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாவம் செய்தவனா இருந்தேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், இருந்தாலும் அந்த பாவம் செய்தவன் மறுபடியும் எனக்குள் வரக்கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்படி வராங்க அப்படின்னா, அடிக்கடி அந்த பாவம் செய்வனும் வரான் அப்படின்னா அவனே கொன்று புதைக்க வேண்டும். கண்டிப்பா நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது சொன்னார், ஸோ நான் இந்த திரைத்துறைக்கு வர்றப்ப எனக்கும் இன்னொரு நடிகருக்கும் தான் போட்டி இருந்துச்சு. நான் திரைத்துறைக்கு வந்து அதே காலகட்டத்தில் தான் அவர் என்ன பண்ணாரு, திரைத்துறைக்கு வந்தாரு அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அசூம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் கண்டினியூ பண்ற முடிக்கிறப்ப சொன்னாரு, அந்த நபருடைய பேர் ஜோசப் விஜய், நான் தான் எனக்கு போட்டி. ஸோ அப்போ நான் எனக்கு நானே நேற்று எனக்கும் இன்று எனக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். நல்ல விஷயங்கள்ல நான் என்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எதெல்லாம் என்கிட்ட தீய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நான் அப்போ போய் அங்கங்க கழட்டி விட்டுட்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நான் அப்படி வருகின்ற பொழுதுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ இப்போ அது போல நேற்று எனக்கும் இன்று எனக்குமான வேறுபாடு என்ன, நேற்றைய நாட்கள்ல நான் என்னென்ன தீங்கு செஞ்சேன், அதை இந்த நாள் எதெல்லாம் நான் விட்டுவிட வேண்டும், நேற்று நாட்கள் என்னென்ன நல்லது செய்ய வாய்ப்பு இருந்து அதை நான் செய்யாமல் விட்டுட்டேன், அதெல்லாம் இன்றைய நாள்ல நான் செய்ய வேண்டும். ஸோ அப்போ நேற்று என்னை தினம் நான் புதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அப்படி நான் ஒவ்வொரு நாளும் என்னை மேம்படுத்திக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நலமான நல்லதொரு மாற்றத்தை என்னால் காண முடியும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். லூர்டினோ ஷெர்வின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெங்களூர் ஃப்ளவர் கார்டனை சேர்ந்த ஆலிஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜார்விஸ் ராயன் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்.
இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜீவானந்த், அம்மா ஸ்ருதி, அண்ணன் ஜேசன் பால், தாத்தா ஜேம்ஸ், ஆச்சி கரோலின், அம்மாச்சி ஜெயமேரி, பெரியப்பா பெரியம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மெல்வின் டிசோசா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான ஏரியாசில் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை எசாயா 27:3. ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர், இடையராது அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன். எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாயிருக்கின்றேன். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் எவ்வாறு தொடர் பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதை விளக்குவதாக இன்றைய இறை வார்த்தை அமைந்துள்ளது. ஒரு விவசாயி தன் நிலத்தில் திராட்சை தோட்டத்தை உருவாக்குவது போலவும் அதற்கு நீர் பாய்ச்சுவது போலவும் மேலும் அதை இரவும் பகலும் பாதுகாப்பது போலவும் கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு தனது தொடர் பாதுகாப்பை வழங்குகிறார். நாம் கடவுளின் திராட்சை தோட்டம். நேற்று கடவுள் நம்மை உருவாக்கினார். இன்று கடவுள் நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். இரவும் பகலும் இடைவிடாது காவல் செய்கிறார். எக்காலமும் நம்மோடு இருக்கும் இறைவனின் தொடர் பாதுகாப்பை உணர்வோம். பயமின்றி பயணிப்போம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச் சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொன்று புதைக்க வேண்டிய தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் மீண்டும் ஒன்று திரட்டி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அது என் வாழ்க்கையிலிருந்து தூர எரிந்து விடுவது ரொம்ப நல்லது. வீட்டில் சில விஷயங்கள் நமக்கு தூக்கி போடவே மனசு இருக்காது. ஸ்டோர் ரூம்ல என்ன பண்ணுவோம், வச்சு ஸ்டோர் பண்ணி வைப்போம். என்னைக்கோ ஒரு நாள் வீடை கிளீன் பண்றப்போ ரைட் இது வேணாம் அப்படின்னு என்னைக்கு தூக்கி போடுறோமோ அன்னைக்கு அந்த ரூம் என்ன ஆகும், கிளீன் ஆகும். ஸோ அதுபோல இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளங்களை கிளீன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு அழைப்பாக கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால இனி தொடங்கலாம். அன்பானவர்களே, பழையன மறிப்போம், புதியன பிறப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.